இன்னைக்கு நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசல. நான் இவ்வளவு நாள் கெட்ட வார்த்தை பேசலாம் நினைச்சா டேய் வாட் எவர் இட் இஸ். இப்போ வேற ஏதாவது பெரிய ஆள சொன்னா சொல்லுவாங்க உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்க. ஒரு வெங்காயமே வேணாம். அதே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம். ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஒரு டைரக்டரா எனக்கு தெரியும், நாட் தட் மெனி பீப்புள் ஆர் வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர். 4 படம் வந்தோடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாம 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க. எதுக்கு வராங்கன்னு தெரியல. பட் ஆன் த ஸ்பாட்ல மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டரா நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹம்பிளா. இப்போ வேற ஏதாவது பெரிய ஆள சொன்னா சொல்லுவாங்க உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்க. ஒரு வெங்காயமே வேணாம். அதே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம். சரி, ஓகே, நம்ம ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டோம். சரி, ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்க இருக்காரு உள்ள போய் மார்க் எங்க போயிட்டு மார்க்ல நில்றா அப்படின்னாரு இவரு. ஓகே, அப்ப ஹாலிவுட் படத்துல தான் நம்ம நடிக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு. ஆனா பாதி நேரங்கள்ல இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி சான் படம் மேக்கிங்ல எல்லாம் கடைசியா போடுவாங்க. கேமராமேனும் ஒரு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேசுறதுலாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்பவே இவன்ட்ட சொல்லுவேன், நிறைய பேசுறாங்கடா ஆனா ஒன்னும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க. ஆனா பல நேரங்கள்ல நிக்கேத்ல சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கு எல்லாம் பீதி ஆயிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆயிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்துல அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒண்ணு பேசுவாரு, திடீர்னு ஓகே டாலிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் உங்களை இல்ல அவங்கள அப்படிமா. சரி, அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொல்லுவாரு, உங்களை இல்ல நீங்க லைஃப்லாம் கரெக்டா தான் வச்சீங்க, இவனுங்க தான் சரியா நடிக்கல அப்படின்ட்டு போயிடுவாரு. இந்த படம் உண்மையிலே ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது. முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேரும் நல்லா சோறு போட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி. அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு சோறு பண்ணோன்னு ஏஜஸ் பார்த்து நாங்க பல தடவை வியந்திருக்கோம். ஏன்னா திரும்பவும் சொல்லலாமான்னு தெரியல, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் இந்த படத்துல போடும்போது அர்ஷத் ப்ரோ ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போட்டாரு. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 2 படம் பண்ணோம். சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். 2 பண்ணோம். அதுல இட்லி கேட்டா இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர மாட்டேன்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்க போன ஒரே நேரத்துல டாலிங் எல்லாமே சிக்கன் இருக்கு டாலிங், மீன் இருக்கு டாலிங். அதுக்கப்புறம் சில நேரத்துல பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க. ஆத்தாடி ஆத்தா, அதுல என்னென்னமோ இருக்கும் டாலிங். ஓடுறது போடுறது பறக்கிறது தாவறது நிக்கிறது நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு. இவ்வளவு திங்கிறாரு இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவு மாட்டேன்ற ஆதங்கம் மட்டும். அப்படின்னு நல்லா சாப்பிட வச்சுன்னு கேட்பேன். சமோசா தானங்க? ஆமா. உருளைக்கிழங்கு சமோசா தானங்க? ஆமா. 4 திங்கிறீங்க அப்படியே இருக்கீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா தெரியல, அவர் ஒரு மாதிரி பாதி நேரங்கள்ல எங்களுக்கு குருவா இருந்தாரு, பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. அப்படியே வந்துடுறாரு 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அசோக் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னாரு. சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்ப எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்கள்ல சந்தேகம் இருக்கும். நம்மள்ட்ட சொல்லும் போது வேற சிலர் வேற எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணதுதான். ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் ஃபர்ஸ்ட் கூப்பிடும் போது ப்ரோல ஆரம்பிச்சோம், அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்ப என்ன மொழியில நாங்க 2 பேரும் பேசிக்கிறோம்னு எங்களுக்கே தெரியல. சில நேரங்கள்ல எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் நாங்க 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோம்னா ரவிக்குமார் சார் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாவே இருக்கும் செட்ல. ஏன்னா நாங்க காம்பினேஷன்ல எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு. சில நேரங்கள்ல சார் இப்படி நின்றாருன்னா அங்க நிக்க மாட்டோம், நாங்க 2 பேரும் ஓடிடுவோம். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ணவர் அவரு இப்படி எல்லாம் வேற நாங்க பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதல் ஒரு மாதிரியே மிமிக்ரி பண்றாரு. அவருக்கு முன்னாடி மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சோம். ஆனா அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்னைக்கு வரும்போது அர்ச்சத் சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜ்ல ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அர்ச்சத் ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு உதவி மறந்துட்டு போயிருக்கு. பரவாயில்ல, தேங்க்ஸ். இப்ப 2-3 நாளா அதான் அடிச்சு விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அர்ச்சத் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாலும் அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காம ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னாரு. அதனால உண்மையிலேயே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால என்னைக்குமே அதை நாங்க மறக்க மாட்டோம்.